ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மிகவும் எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆலோசனைகள்லாம் நடைபெற்று வந்த வண்ணமாகவே இருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக போலீஸ், அதாவது எஸ்ஐ தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான டேட் எப்போ இருந்து அப்ளை பண்ணணும், அதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ, இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது TNUSRB அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா PC மற்றும் SI இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கடந்த 3 to 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த SI எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த நேரத்தில் இப்போ அதுக்கான ஒரு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத விட அதை ஒரு பத்திரிகை செய்தியில் வந்து விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 7ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், காவல் சார்பு ஆய்வாளர், தாலுகா மற்றும் ஆயுதப்படை. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. அறிவிக்கை தேதி பாருங்கள் 4/4/2025, அதாவது இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க. இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவிக்கை தேதி 4/4/2025, அதாவது அறிவிக்கை தேதி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து இதுக்கான இணையவழி விண்ணப்பம் ஆன்லைன் மூலமாகவே துவங்கும் அப்படிங்கிறாங்க. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி அப்படின்னா மே 3ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படிங்கிறாங்க. எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா பொது விண்ணப்பதாரர்கள் மற்றும் துறை விண்ணப்பதாரர்கள் 2 பேர்த்துக்குமே வந்து டேட்டு வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்ன போஸ்டிங்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1299 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் பதவி பார்த்தீங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா லெவலில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, மொத்தம் 2 போஸ்டிங்காக எடுக்கிறாங்க. ஸோ மொத்தம் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1299 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. காவல் சார்பு ஆய்வாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 654 பேர்களும் பெண்கள் 279 பேரும். அதாவது தாலுக்கா லெவலில் SIயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 933 வேகண்ட் இருக்குது. அதே மாதிரி ஆயுதப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 255, பெண்கள் வந்து 111, மொத்தம் 366 போஸ்டிங் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த SIக்காக 1299 பேர் எடுக்கிறாங்க. ஆண்கள் மொத்தம் 909, பெண்கள் 390 பேர் எடுக்கிறாங்க. 53 பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா பற்றாக்குறை காலிப்பணி இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் SC மற்றும் ST பற்றாக்குறை காலிப்பணியிடங்கள் விவரம் தகவல் சிற்றேட்டில் குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்காங்க. துறை ஒதுக்கீடு தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலிப்படி இடங்கள் அது வந்து ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான ஒதுக்கீடு மீதமுள்ள 80% காலிப்படி இடங்கள் 10% 9+1 விளையாட்டு ஒதுக்கீடு மீதமுள்ள 80 காலிப்பணி இடங்கள் 10ல் 7+3 இப்படிங்கிற ஒதுக்கீடுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷனே விட்டுருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பு வாரிய இடஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க. தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்பு வாரிய இடஒதுக்கீடுக்கு சதவீதம் பற்றாக்குறை காலி பணியிடங்களை தவிர அனைத்து பதவிகளுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது SC ST MBC எல்லா கேட்டகரிகளுக்குமே இது பொருந்தும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th 12th இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த இதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா SI கேடரில் இருக்கும் காவல் சார்பு ஆய்வாளர் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. வயது வரம்பு 1/7/2025 படி 20 வயது நிறைவேற்றவராகவும் 30 வயது நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏஜ் ரிலேஷேஷன்லாம் கொடுப்பாங்க, 33 34 அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விண்ணப்பதாரன் வயது உச்சவரம்பு வகுப்பு பிரிவுகளுக்கு தக்கவாறு மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான வெப்சைட்ஸும் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ 7ஆம் தேதி வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகுது. அதனால் நம்ம அது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். www.tnusrb.tn.gov.in என்ற இணையதளத்தில் நாம் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக 7ஆம் தேதி ஆன்லைனில் நோட்டிஃபிகேஷன் இந்த பேஜில் வந்துடும். சரிங்களா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில். ஸோ வந்ததும் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும், ஏஜ் லிமிட்டு, அது போக எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.